தற்போது இந்த அரசியல் வந்து போயிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அது பெரிய ஜாக்பாட். ஏன்னா திமுகவுக்கு ஆப்போசிஷன் தமிழ்நாட்டில் உதயசூரியனுக்கு எதிர் ரெட்டை இலை தான் அப்படிங்கிறது தான் என்றைக்குமே 60 ஆண்டு காலமாக ரெட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அதில் இன்னும் சின்னமே வாங்கலை. என்ன சின்னம் எதிராக வரப்போதுன்னு கூட தெரியல. விஜயை முன்னிறுத்தி திமுக வந்து அதிமுகவுடைய வீச்சையும் அவர்களுடைய உண்மையான முகத்தையும் மறைக்கிறாங்க. இது ஒரு வியாபார தந்திரம். ஐயா, சேகர் பாபு அவர்களுடைய குட் புக்ஸில் கஸ்தூரி ஏற்கனவே இல்லை. என்னுடைய வரலாறு, சமீப கால வரலாறை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அதனால் அவரை பற்றின கேள்விக்கு நான் வந்து கடந்து போகிறேன், பதில் சொல்கிறேன். 2026 தேர்தலில் எப்படி இன்னும் ஒரு 3 மாதம் போகட்டுமே, சரியாக சொல்லுவோமே. இப்போ வந்து கூர்ந்து நானும் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்று மட்டும் தெரியுது, ஒரு கட்சி கூட்டணிக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அனைத்து கட்சிகளும் ஒரு குடைக்கு கீழே வந்தால் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சி காரணங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த வெள்ளம் வந்துச்சு பாருங்கள், இந்த வருஷம் நான் வந்து இதை ஆதாரத்தோடு சொல்கிறேன். என் வீட்டு ரோட்லேயே நடக்குது. சமீபத்தில் வந்த வெள்ளத்தில் 4000 கோடிக்கு பைப்பு போட்டாங்க இல்லையா? அந்த 4000 கோடி பைப்பு வேலை செய்யலை. அதுக்கு பதிலாக ஆனால் அடுத்த நாளே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அடடா, அடுத்த நாளே தண்ணி வடிஞ்சிருச்சு. அப்போது அவங்க திட்டம் தான் காரணமானு பார்த்தா அது இல்லை. மூளைக்கு மூளை, ரோட்டுக்கு ரோடு, ஜெட்ராடையும் மோட்டரையும் வச்சு எல்லா தண்ணியும் பம்ப் அடிச்சு விட்டாங்க. அப்போ அது பேசாமல் 4000 கோடிக்கு பம்பு மிஷினே வாங்கி போட்டுருக்கலாமாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து ஜனங்க எல்லாருக்குமே தெரியுது. நாங்கள் இருக்கிற ரோட்டில் நான் மட்டும்தான் இருக்கேனா? அங்கே 1000 பேர் இருக்கிறாங்க அந்த ஏரியாவில். எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே வெறுப்பில் இருக்காங்க. அதை மீறி திமுக ஜெயிக்கணும்னா இன்றைக்கி எல்லாரும் தனித்தனியாக இருக்காங்க பாருங்கள், அப்போ திமுக ஜெயிப்பாங்க. அதனால் அவங்க விஜயை கொஞ்சம் அப்படி உசுப்பேற்றி விடுறது, இபிஎஸ்ஸை உசுப்பேற்றி விடுறது, அண்ணாமலை அவர்களை உசுப்பேற்றி விடுறது, இப்படி அப்படி பண்ணி டிவைட் அண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எங்கேயும் போக மாட்டேன், நான் தனியாக நிற்பேன்னு. நான்லாம் வந்து எனக்கு வந்து நான் உள்ளே போனப்போ முதல் ஆதரவு குரல் கொடுத்தது சீமான் ஐயா. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் வெளியே வந்து நான் நன்றி சொன்னேன். அந்த நன்றியோட வெளிப்பாடாக சொல்கிறேன். அவரை என்னை திட்டுனாலும் பரவாயில்லை. எல்லாரும் சேர்ந்து மக்களுடைய ஒரே ஆசை திமுகவை வெளியேற்றணுங்கிறது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொள்கையை பாருங்கன்னு நான்லாம் சொல்லுவேன்.